ஹலோ வியூவர்ஸ், டுடே நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து பெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலயமா எப்படி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக ஆகலான்னு பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு, செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட், தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட், ஃபோர்த் மெத்தட் பார்த்தீங்கன்னா வெப்சைட், மொபைல் ஆப்ஸ், கேம்ஸ், ஃபிஃப்த் மெத்தட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்வெஸ்டர். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற அமௌண்ட்டோ இல்லை உங்கள் பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் தராது. ஸோ நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், கோல்டு நாளுக்கு நாள் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மெத்தடு மறக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பெஸ்ட் மெத்தடுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட். இந்த மெத்தேடும் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தாங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு மெயினான ஏரியாவில் ஹவுஸோ இல்லை ஃப்ளாட்டோ இல்லை கமர்ஷியல் பில்டிங்கோ வாங்கினோம்னா நம்ம ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஸோ இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேர்டு பார்த்தீங்கன்னாக்க ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டான கம்பெனியை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா லாங் டைமாக இருக்கணும். பெஸ்ட்டான கம்பெனி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கம்பெனி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட் ஃபேக்ட்ரி அண்ட் ரப்பர் ஃபேக்ட்ரி எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்தமாரி கம்பெனி நம்ம கண்டுபிடிச்சி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸு இல்லை உங்களுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட் தேவையோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் தாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஃபோர்த் மெத்தடு பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட், மொபைல் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ். எதுக்கு நான் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எல்லாமே ஆன்லைன் சிஸ்டமாக மாறிப்போச்சு. ஸோ மக்கள் சந்திக்கிற ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் தர மாதிரி வெப்சைட்டோ இல்லை மொபைல் ஆப்ஸோ இல்லை கேம்ஸோ என்டர்டெயின்மெண்ட்க்கு நீங்கள் அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பண்ண வெப்சைட்டோ மொபைல் ஆப்ஸோ இல்லை கேம்ஸோ ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை விட பல மடங்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஸோ இந்த மெத்தட் பெஸ்ட்டு மெத்தடுங்க. இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனி கான்டாக்ட் பண்ணி உங்கள் மைண்டில் இருக்கிற கான்செப்ட், அதாவது வெப்சைட்டாவோ இல்லை மொபைல் ஆப்ஸாவோ இல்லை கேம்ஸாவோ பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து மெத்தடு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் இன்வெஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் அப் கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி டெவலப் ஆன கம்பெனியாகவும் இருக்கலாம். அவங்களுக்கு அவங்க பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும். ஸோ நீங்கள் அந்தமாரி பெஸ்ட்டு கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லீகல் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆன்லைன் மூலிமா எப்படி ஒரு நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண் ஜுவல்லர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மெனுவில் பாருங்கள் இன்வெஸ்டர்னு இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள் ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் இமெயில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடி சீக்கிரம் பேசுகிறேன். பாய்.